தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம்ன்றது நேற்றே நான் சொல்லிட்டேன், மிகவும் வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஒரே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் நான் கவலைப்படுகிறேன். அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் மிகவும் துயரம் அளிக்கிறது. அந்த பெண்ணுக்கு சரியான மன உறுதி இருப்பதால் தான் அது வெளிப்படையாக ஒரு புகார் கூட கொடுக்க முடிஞ்சுது. அந்த குடும்பம் படுற வேதனையை நானும் படுகிறேன் என்ற என் வருத்தத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இப்பொழுது நீதிமன்றம் ஒரு சிறப்பு காவல் படையை அமைச்சிருக்கிறாங்க. 3 அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வைத்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அறிக்கை வரட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, ஒருத்தரை கைது செய்திருக்கிறாங்க. இது இந்த ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்பொழுது தண்டனை தான் அரசாங்கம் வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பொது இடங்களில் இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே யார் வேணாலும் வந்துட்டு போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காமல் அங்கே ஐடி கார்டு வச்சுட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆனால் சமுதாய விழிப்புணர்வும் வர வேண்டும். பெண்களை ஒரு எந்த கோணத்தில் ஆண்கள் பார்க்கிறார்கள் என்பதில் சில குளறுபாடு இருக்கிறது. அதற்கு குடும்பத்தில் வளர்ப்பிலிருந்தே ஆண்களுக்கு பெண்கள் நமக்கு சமம், அவர்களை ஒரு அடையும் பொருளாக மட்டும் பார்க்காமல் அவர்களையும் ஒரு சம உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயம் ஆண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னா இதை ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த கேம்பஸில் இன்னும் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான், அது கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி. டெஃபினட்டாக அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆக்சஸ் ஈஸி ஆக்சஸ், யார் வேணாலும் உள்ள கேம்பஸ்குள்ளே போயிட்டு வரதுக்கு முன்னாடி இருந்திருக்க முடியாது, அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த வேதனை அடைகிறேன். அவங்க சுறுசுறுப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒருத்தர் அக்யூஸ்டுன்னு ஒருத்தரை கூட இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எல்லா சம்பவத்தையும் அரசாங்கம் தடுக்க முடியுமா, காவல்துறை தடுக்க முடியுமான்னு கேட்டால் தடுக்கிறது சிரமம். ஏன்னா இது இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுற விஷயத்தை அவங்களால எப்படி தடுக்க முடியும்? அந்த அளவுக்கு எந்த ஒரு சமுதாயத்திலையும் பண்ண முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்லை, தட்டி கொடுக்குற மாதிரி இல்லையா? நான் தான் கண்டிக்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன், இன்வெஸ்டிகேஷனை வரவேற்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். இது பப்ளிக் அவேர்னஸ் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு இதில் பண்ணுறதுனால ஆக்கப்பூர்வமான சமுதாய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும், டயலாக் நடத்தணும், பசங்களுக்கு சென்சிட்டிவிட்டி கிளாஸ் நடத்தணும், லீகல் சிஸ்டமை டைட்டன் பண்ணணும் தான் பண்ணணும் இல்லையா? ஐ டோன்ட் பிலீவ் இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை நான் சொல்கிறேன், நான் ஒரு கேட்டகோரிக்கலாக சொல்கிறேன். இதற்காக சமூக வலைதளங்களில் எனக்கு விமர்சனம் வரும். இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட்டை நான் ரொம்ப நம்புறதே கிடையாது. ஐ பிலீவ் இன் பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் டிஸ்கஷன். சும்மா அந்த சம்பிரதாயத்துக்காக போராட்டங்கள்னு சொல்கிறது கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் பண்ணுறாங்களே வழியே, அந்த போராட்டங்கள் ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டாலாம் மாறுறது கிடையாது. எந்த ஒரு போராட்டமும் பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாறாது. பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக ஒரு போராட்டம் வர்றது வேறு. அதனால் இந்த அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது, அவங்களை தடை செய்யக்கூடாது. துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் துண்டு பிரசுரம் கொடுக்குறவங்கள தடுக்கக்கூடாது. போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா நான் ஒரு எதிர்கட்சியின் உறுப்பினர், மத்தியில் எனக்கு தெரியும், எங்களுக்கு பார்லிமெண்ட்லேயே பேச இடம் விடுறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்கு போராடுவதற்கு, அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கண்டிப்பாக இடம் ஒதுக்கி தர வேண்டும். இல்லை, பாமக பிரச்சனை குடும்பம் கட்சி ரெண்டுக்குமே வேறுபாடு இல்லாமல் இருப்பதால் வருகின்ற பிரச்சனை. அது ஒன்றும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனை எங்களுக்கெல்லாம் அது சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் / பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், ரெண்டுமே ஒன்று தான் அங்கே. அதனால் அதில் பற்றி எங்களுக்கு ஒரு கமெண்ட் ஒன்றும் கிடையாது. இல்லை சர்ச்சையில் மாதம் இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க, 12 மாதமும் கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட்டு இந்த மாதம் கொடுக்க வேண்டான்னு அரசாங்கம் முடிவெடுத்திருந்தால் அதை நான் தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மாதம் கொடுக்குறாங்க, அந்த உரிமை தொகை இந்த மாதமும் வரும்ல. ஒரு கவர்மெண்ட்டும் அன்றைக்கி இருக்கிற ஃபைனான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களால கொடுக்க முடியும். இன்றைக்கி மாதம் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அப்புறம் கல்விக்காக இப்போ கொடுக்குறாங்க, கல்லூரிக்கு போகிற பெண்களுக்காக கொடுக்குறாங்க, அப்புறம் மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் டிசிஷன் தான் எடுக்கிறாங்க. இந்த அரசாங்கம் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க பண்ணலைன்னு சொல்ல முடியாது. அதற்காக இந்த அடிஷ்னலாக இதை பண்ணாமல் இந்த மாதம் எதுக்கு பண்ணணும்னு அவங்க எடுக்கிற முடிவு நிர்வாக ரீதி காரணங்களுக்காக இருக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தேன், எனக்கு எந்த ஆடியோவும் வரல. அந்த கொடுத்த பெட்டிஷனோட கண்டென்ட்ஸும் எனக்கு தெரியாது, அதை பற்றி யாரும் ப்ரீஃப் பண்ணல. ஃபோட்டோ பார்த்தேன், அவ்வளோ தெரியல, எனக்கு தெரியாது. தெரியல அந்த மாதிரி யாரும் அஃபிஷியலாக சொல்ல தெரியல. அவங்க கொடுத்த மெமராண்டத்தில் என்ன கண்டென்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் யாராவது அஃபிஷியலாக சொன்னாங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன். அது
விஜயின் பேர் போட்டு கொடுத்துருக்காரு. திரும்ப ஆளுநர் ஆஃபீஸில் வந்து கடிதத்தில் ஜோசப் விஜயின் போட்டு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. தெரியல, நார்மலாக இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது ஆதார் கார்டை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கலாம். அந்த ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை வந்து கவர்னர் பயன்படுத்திக்கலாம். ஜோசப்ங்கிற பேர் பதிவு பண்ண அவசியம் இருக்கா? தெரியல, அதை இந்த கேள்வியை வந்து நீங்கள் கேட்குங்க. நார்மலாக இந்த மாதிரி இந்த புரோட்டோகால் ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது ஐடி கார்டு காமிக்கணும். நான் ராஷ்டிரபதி பவனுக்கு நான் செல்லும் பொழுதாக இருந்தாலும் சரி, இந்த அமைச்சகத்துக்கு செல்லவாலும் எங்களோட ஐடி கார்டை காமிக்கணும். ஐடி கார்டில் என்ன இருக்க பேரோ அதை தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த விளக்கத்தை நீங்கள் வந்து கேட்க வேண்டியது ஆளுநர் தான். அடுத்த தேர்தலில் வாய்ப்பே இல்லாதவர்களெல்லாம் சந்தித்து கொண்டு வருகிறார். யார் அந்த சாருங்கிறத ஏடிஎம்கே பெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒருத்தர் வந்து பேசுறதாகவும் அந்த சார் வந்து பேசுறதாக அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கதா சொல்றாங்க. கமிஷனர் அட்வான்ஸாகவே வந்து ஒரு ஐக்கியத்தாங்க அதை மிக்ஸ் பண்ணுறாரு. அதை மிக்ஸ் பண்ணி இல்லை, இப்போ வந்து கமிஷனர் சொன்னதெல்லாம் தாண்டி இன்னொரு டீமுக்கு போயிடுச்சு இன்வெஸ்டிகேஷன். அந்த டீம் தான் இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கணும். 3 ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, 3 பெண் அதிகாரிகளை போட்டிருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு அவங்க தான் கொடுக்கணும். அவங்களுக்கு கால் ரெக்கார்டை பார்க்கலாம், லொக்கேஷன் ரெக்கார்டை பார்க்கலாம். அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்களா இருக்குது, அந்த மாதிரி பேசுனாங்களா, அந்த மாதிரி அந்த ஃபோனில் இருந்து அந்த டவர்லேருந்து பேசுனாங்களா என்பதெல்லாம் அவங்க வந்து இப்போ விசாரித்து நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்டே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. மறுபடியும் யாரோ ப்ரெஷர் வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து என்ன காரணத்துக்கு. முதல்ல விசாரிச்சதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரணைக்கும் அரெஸ்ட்டுக்கும் கேப் இருந்திருக்கலாம். அவங்க வந்து எவிடன்ஸ் வந்து அப்போ தான் வந்து வந்திருக்கலாம். அதெல்லாம் அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன காரணத்துக்காக முதல்ல விசாரிச்சுன்னு உடனே அரெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஹவர்ஸ் அடுத்த நாள் காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி கொராபரேட்டிவ் எவிடன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் சொல்கிறேன். எனக்கு தெளிவாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் ஐபியிலேருந்து எனக்கு ஒன்றும் ப்ரீஃபிங்லாம் கிடையாது. நான் பத்திரிகையில் வர செய்தி வச்சு தான் நானும் கருத்து சொல்கிறேன். நீங்களும் பத்திரிகையில் வர செய்தியை வச்சு தான், ஏசியங்களை வச்சு தான் கருத்து சொல்கிறீங்க. எங்களுக்கு யாருக்குமே வந்து வேறு ஒன்றும் ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷனோ ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோ கிடையாது. அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ரீஃபிங் கிடையாது. நான் சொல்கிற கருத்து அத்தனையுமே பத்திரிகையில் நீங்கள் படிக்கிற செய்தியை தான் நானும் படித்து கருத்து சொல்கிறேன்.